Praise God. Praise God. The mother's milk is white in color. அம்மா கொடுக்கக்கூடிய தாயின் அந்த பால் வெள்ளை கலராக இருக்கின்றது. The cow's milk also is white in color. பசு கொடுக்கக்கூடிய பால் வெண்மையாகத்தான் இருக்கிறது. But isn't there a difference between the two? இந்த ரெண்டு பாலுக்கும் வேறுபாடு இருக்கின்றதா? Now in the same way, அதே போல்தான் the word love in the Bible, பைபிளில் இருக்கக்கூடிய அன்பு என்ற அந்த வார்த்தை, and the word love in any novel, ஒரு கதை புத்தகத்தில் இருக்கக்கூடிய அன்பு காதல் என்ற அந்த வார்த்தை, or in a dirty book, ஒரு மிக மோசமான புத்தகத்தில் இருக்கக்கூடிய அதே லவ் அன்பு என்ற வார்த்தை, the spelling is the same. ஒரே வார்த்தை தான். அதுக்கு ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி, எழுத்து ஒரே மாதிரி தான் இருக்குது. But the power stored in the word is different. ஆனா அந்த வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த வல்லமையானது சக்தி வேறுபடுகின்றது. That is why Jesus said, அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், His word அவருடைய வார்த்தை, and only His word, அவருடைய வார்த்தை மட்டும், and only His word அவருடைய வார்த்தை மட்டும் is spirit அதுதான் ஆவி, and life. அதுதான் உயிர், வாழ்வு. Every other word மற்ற வார்த்தைகள் எல்லாம், not in the Bible, பைபிளில் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் is not having life. அதற்கு உயிர் இல்லை, வாழ்வு இல்லை. It has destructive power. அது அழிக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கின்றது. So more and more of the word that you drink, அதிகமான இந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் போது, குடிக்கும் போது, how you drink? நீங்க எப்படி குடிக்கீங்க? By more and more speaking. நிறைய நேரம் பேசி பேசி அதை நீங்க By குடிக்கும் more போது, and more believing. அதிகமாக நம்பிக்கையோடு அதை உண்ணும் போது, The more and more the life of God will flow into you. ஆண்டவருடைய வாழ்வு அதிகமாக உங்களுக்கு ஊற்றப்படும். This morning, இன்னைக்கு காலையில before I could come here, we had a night vigil yesterday. நேற்று ஒரு நைட் விஜய் இங்க வர்றதுக்கு முன்னால இன்னைக்கு காலையில, And last month there was a young youth போன மாசம் ஒரு இளைஞன் வந்திருந்தான். who was suffering from epilepsy. அவனுக்கு வந்து திக்கு வாயி. He has been taking medicines from the last 3 years. 3 வருஷமாக அதற்காக மருந்தெல்லாம் அவன் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். In spite of the medicine, வலிப்பு வியாதி இருந்தது அவனுக்கு. 3 ஆண்டுகளாக அவன் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான், மருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். and in spite of the medicine, he would have it many times in between the week. அப்படி அவன் வாங்கி அந்த மருந்துல சாப்பிட்டிருந்தா கூட ஒரு வாரத்துல அவனுக்கு 2 தடவையாவது அந்த வலிப்பு நோய் வரும். Sometimes multiple times in a day. சில நாள்ல அதிகமாக ஒரு நாள்ல கூட அவனுக்கு வரும். The boy is only 16 years old. அவன் 16 வயசு தான் அவனுக்கு. And he would wonder, why is my life like this? There are so many other children who are so healthy, and what has happened to me? அவனுக்கு எப்பவுமே இப்படி தோணும், மற்றவங்க எல்லாம் என் வயதில் உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு. So in the last night vigil, he heard the word of God and he came for the first time. முதல் முறையாக நேற்று அந்த நைட் விஜிலுக்கு வந்தான், இறைவார்த்தையை கேட்டான். And I said to him, you must take the promises of God and keep on repeating it to yourself. நான் அப்ப சொன்னேன், ஆண்டவருடைய வாக்குறுதியை எடுத்துக்கொண்டு நீ தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். If you are able to do that day and night, நீ அவ்வாறு இரவும் பகலும் அதை உன்னால் செய்ய முடியுமானால், if you are able to drink this milk, உனக்கு இந்த பாலை குடிக்க முடியுமானால், you will never have epilepsy again. திரும்பவும் உனக்கு இந்த வலிப்பு வியாதி உன்னை அண்டாதே என்று சொன்னேன். This boy believed it. அந்த பையன் நம்பினான். He took the scriptures from the book. அந்த பைபிள்ல அந்த புக்ல இருந்து அவன் இறை வசனங்களை எடுத்துக்கொண்டான். Kept on repeating the scriptures. திருப்பி அந்த வசனங்களை சொல்லிக்கொண்டே இருந்தான். Again and again and again. திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தான். And he said, அவன் சொன்னான், 1 month is gone by. ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு. I do not have epilepsy. எனக்கு ஒரு நாள் கூட அந்த வியாதி திரும்ப வரல எனக்கு. Even the side effects are gone. அதனால அந்த பக்க விளைவுகள் கூட என்னை விட்டு போய்விட்டது. I could not hold a small book. எனக்கு ஒரு சின்ன புக்க கூட என் கையில் இப்படி பிடிக்க முடியாது. My hands would shake. இப்படி கையெல்லாம் நடுங்கும். Because of the medicine. ஏன் சொன்னா அவ்வளவு மருந்து நான் எடுத்திருந்தேன், அவன் கையெல்லாம் நடுங்கும். But from the time I took this medicine called the word of God, நான் இறைவார்த்தை என்று சொல்லக்கூடிய அந்த மருந்தை நான் எடுக்க ஆரம்பித்த பிறகு my hands are healed. என் கை சுகமாகி விட்டது. I am completely healed. நான் முழுமையாக நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். This word of God இந்த இறைவார்த்தை is the milk of heaven. இது விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பால். That will strengthen you. அது உங்களை பலப்படுத்தும். Nobody told us யாருமே இதை எனக்கு சொல்லவில்லை that we got to take this word இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் and drink it again and again. திரும்ப நான் குடிக்க வேண்டும் என்று. I challenge anybody over here. நான் இருக்கிற
யாருனாலும் சரி, உங்களை நான் சவால் விடுகிறேன். Just the way you are taking a rosary, நீங்க ரோசரி ஜெபமாலை நீங்க சொல்ற மாதிரி you take the same rosary நீங்க அதே ஜெபமாலை கையில எடுத்துக்கங்க. and take one scripture ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். and go on speaking it again and again and again. திரும்ப அந்த வசனத்தை நீங்க ஜெபமாலையை கையில உருட்டுற போது அந்த ஒவ்வொரு மணிக்கு அதை சொல்லிட்டே இருங்க. Till you finish that rosary. அந்த ஒரு ஜெபமாலை சொல்ற வரைக்கும் ஒரு வசனத்தை சொல்லிட்டே இருங்க. For example, I am the body of Christ. உதாரணமா நான் கிறிஸ்துவின் உடல், நான் கிறிஸ்துவின் Satan உடல். has no power, no place in me. அழகைக்கு என் மீது எந்த ஆற்றலும் இல்லை. Now when you keep on repeating this again and இதை again, திரும்ப நீங்க சொல்லும்போது the life that is stored in this word, இந்த வார்த்தையில சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஆண்டவருடைய வாழ்வு they first bring a change in your thinking. உங்களுடைய சிந்தனையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். It will release you from depression, fear, anxiety of any kind. மனச்சோர்வு, கவலை, பயம் எது இருந்தாலும் அதில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். How can you say that? எப்படி அதை சொல்றோம்? I can say that நான் அதை சொல்ல முடியும். because the Bible says சொல்கின்றது that the word of God is alive. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது என்று சொல்கின்றது. This word of God is active. இந்த ஆண்டவருடைய வார்த்தை செயல்படக்கூடியது. This word of God is powerful. இந்த ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது. This word of God is effective. இந்த ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் பயம் மிக்கது. This word of God is energetic. இந்த ஆண்டவருடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது. This word of God is operative. இந்த ஆண்டவருடைய வார்த்தை அறுவை சிகிச்சை செய்யக்கூடியது. So the more and more you are speaking it, எவ்வளவு அதிகமாக இந்த இறைவார்த்தையை நீங்கள் it பேசுகிறீர்களோ will always have an effect on you. அது எப்போதும் உங்கள் மேல் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், ஒரு விளைவு இருக்கும். The devil has no problem. சாத்தானுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. If you are praying நீங்க ஜெபம்னா without the word of God, இறைவார்த்தை இல்லாம ஜெபம்னா, but he surely has a problem. நிச்சயமாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. If you take the rosary நீங்க ஜெபமாலை கையில் எடுத்து and you repeat the scriptures again and again, இந்த இறைவசனத்தை திரும்ப நீங்க சொல்லும்போது he will not allow you to do it சாத்தான் அதை திரும்ப சொல்ல விட மாட்டான். because he knows ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், if you learn to do it every day, ஒவ்வொரு நாளும் இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா he has no power over you உங்க மேல சாத்தானுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. because ஏன்னு சொன்னா the word of God says இறைவார்த்தை சொல்கின்றது, the word of God is a sword of the spirit. ஆண்டவருடைய ஆவியின் போர் வாழ் இந்த இறைவார்த்தை என்று சொல்கின்றது. So the more and more you are speaking it, எவ்வளவு அதிகமாக நீங்கள் அதை பேசுகிறீர்களோ you are drawing out the sword of the spirit. நீங்கள் ஆவிக்குரிய அந்த போர் வாழ் கையில் எடுக்கிறீர்கள். Satan cannot stand it. உங்கள் முன்னால் சாத்தான் நிற்க முடியாது. Just as when Jesus was tempted, ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட்ட போது he did not pray. அவர் ஜெபமடவில்லை, He spoke to the devil அவர் அந்த சாத்தானோடு பேசினார், the word of God. இறை வார்த்தையை பேசினார். We are champions in praying, நம்ம ஜெபம் பண்றதுல ஒரு பெரிய சாம்பியனா இருக்கோம். but we will not speak to the devil ஆனா நம்ம சாத்தான்கிட்ட பேச மாட்டோம் the word of God, இறை வார்த்தையை. but we will speak ஆனா பேசுவோம் the words of the devil சாத்தானுடைய வார்த்தைகளை all the time. எல்லா நேரமும். Every time you are speaking ஒவ்வொரு தடவை நீங்க அப்படி பேசும்போது, about your problems, உங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசும்போது, you are not speaking நீங்க இந்த இறை வார்த்தையை பேசல, the milk of heaven, அந்த விண்ணகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ள அந்த பால் நீங்கள் அதை பற்றி பேசவில்லை. but you are speaking ஆனா நீங்க பேசுறீங்க the poison of hell. இந்த நரகத்தில் உள்ள விஷத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். So in the day, ஒவ்வொரு நாள்ல ask yourself, நீங்க உங்களையே கேட்டு பாருங்க, do I drink the milk of heaven நான் விண்ணகத்திலிருந்து எனக்கு தரப்பட்டுள்ள அந்த பாலை நான் குடிக்கிறேனா, or do I drink the poison of hell? அல்லது நரகத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள அந்த விஷத்தை குடிக்கிறேனா? Every time you are speaking your problem, ஒவ்வொரு நேரமும் உங்க பிரச்சனையை பற்றி நீங்க பேசிக்கொண்டே இருக்கும்போது you are drinking the poison of hell நீங்க நரகத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள அந்த விஷத்தை தான் நீங்கள் குடிக்கிறீர்கள். and believing that life will flow from heaven. அப்புறம் நீங்க நம்புறீங்க வாழ்வு விண்ணகத்திலிருந்து என் மேல பொழியப்படும் சொல்லி. சரியா? அது சரியா? Hello, சரியா? சரி. Which one do you drink every day? ஒவ்வொரு நாளும் எதை நம்ம குடிக்கிறோம்? Poison or milk? விஷத்தை குடிக்கிறோமா அல்லது இந்த விண்ணகத்திலிருந்து தரப்பட்டுள்ள இந்த பாலை நாம் மறந்துட்டோமா? Nobody is talking now. இப்போ ஒருத்தர் பேச மாட்டேன்றீங்க. When you face a trial,
உங்களுக்கு ஒரு சோதனை வரும்போது, when you face a problem, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, do you open your mouth like Jesus? ஆண்டவர் இயேசுவை போல உங்கள் வாயை திறந்து, do you open the mouth like the apostles? ஆண்டவருடைய சீடர்களைப் போல வாயை திறந்து, who spoke the word of God? அவர்கள் இறைவார்த்தையை பேசினார்கள். Or do you speak like the people of the world? இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களைப் போல நீங்களும் about their problems? ஒரு பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? Which one do you do? எதை நீங்க செய்றீங்க? Everybody is silent. எல்லாரும் அமைதியாயிட்டீங்களே. Do you understand where you are going wrong? எந்த பகுதியில நான் தவறா போயிடுறோம்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா? These books will be given to you. இந்த புத்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். Okay? சரியா? I challenge you. நான் உங்கள்கிட்ட சவால் பண்றேன். Pick up the scriptures. இந்த இறை வார்த்தைகள், take the rosary. உங்க ஜெபமாலை கையில எடுத்துக்கங்க and start speaking it on the rosary. அப்படியே அந்த ஜெபமாலை சொல்ற மாதிரியே இறை வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க. Do it for 1 month. ஒரு மாசத்துக்கு அப்படி சொல்லிட்டே இருங்க. Just 1 month. ஒரே ஒரு மாசம் சொல்லிட்டுங்க. And see what a change will take. என்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுதுன்னு சொல்லி நீங்க அதை பாப்பீங்க. It will take place. கண்டிப்பா அது நடக்கும். Because God's word says. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது. His word will never come back empty. அவருடைய வார்த்தை சொன்னதை செய்து முடிக்காமல் வெறுமையாக திரும்பி வராது என்று சொல்கின்றது. It will always accomplish the purpose. இது எந்த நோக்கத்துக்காக அது அனுப்பப்பட்டதோ அதை முழுமையாக அது செய்து முடிக்கும் என்று கூறுகிறது. For which it has been sent for. எதற்காக அது அனுப்பப்பட்டதோ அதை செய்து முடிக்கும். But the question is, ஆனா கேள்வி என்னென்றால், God has given you the power. ஆண்டவர் உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். God has given you the authority. கடவுள் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் to speak His word. அவருடைய வார்த்தையை பேசுவதற்கு. But if you are not speaking His word, நீங்க அவருடைய வார்த்தையை பேசவில்லை என்றால் God cannot do anything. கடவுள் எதுவுமே உங்களுக்காக செய்ய முடியாது. If you are speaking the words of the devil, நீங்க சாத்தானுடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தால் it will only bring death. உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். Open 18:21. நீதிமொழிகள் 18:21 எடுத்துக்கொள்ளுங்கள். 18:21. 18:21. வாழ்வதும் நாவாலே, வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே, சாவதும் நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். Do you have a tongue? உங்களுக்கெல்லாம் நாக்கு இருக்குதா? நாக்கு இருக்குதா? Hello, do you have a tongue? எல்லாரும் நாக்கு இருக்குதா? So where is life? எங்க இருக்குது வாழ்வு? நாக்குல. Underway. Where is life? எங்க இருக்குது வாழ்வு? நாக்குல. Where is death? சாவு எங்க இருக்குது? நாக்குல. Where is sickness? நோய் எங்க இருக்குது? நாக்குல. Where is healing? சுகம் எங்க இருக்குது? எல்லாமே நாவாலே. Where is blessing? ஆசீர்வாதம் எங்க இருக்கு? நாவாலே. Where is curse? சாவு எங்க இருக்கு? நாவாலே. Where is the solution to your problem? உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்கு? How are you using your tongue? நம்ம நாக்கை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? That is why when you are sick, the doctor will first tell you, show me your tongue. அதனால தான் சோம்பல டாக்டர் உட்கார்ந்ததும் நாக்கை காட்டுங்கன்னு சொல்லுவாரு. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. So how many of you believe your future is in God's hand? Lift your hands up quickly. எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய எதிர்காலம் ஆண்டவர் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கை தூக்குங்க. Hare Krishna. She's saying, life and death is in the power of my tongue. வாழும் சாவும் என்னுடைய நாக்குல இருக்குது. You are speaking the wrong words and saying my future is in God's hand. நீ தப்பான வார்த்தைகளை நான் பேசிட்டு என் வாழ்வு ஆண்டவர் கையில இருக்குதுன்னு சொல்றீங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Now will you read it slowly? இப்ப மெதுவா வாசிப்போமா? Hello, now do you understand? You got to read the Bible slowly. இப்ப தெரிஞ்சுச்சா பைபிளை நம்ம எதுக்கு மெதுவா வாசிக்கணும்னு? Praise God. Okay, let's come back to Romans. ரோமர் 10வது அதிகாரத்தை மீண்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். Verse number 14. அதுல 14 வாசிப்போம். 14 How then shall they call on him in whom they have not believed? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்?
how shall they believe in him of whom they have not heard? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? And how shall they believe? How shall they hear without a preacher? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? So how does believing come? எப்படி இந்த நம்பிக்கை வருகின்றது? How does believing come? எப்படி நம்பிக்கை வருகின்றது? How does believing come? எப்படி நம்பிக்கை வருகின்றது? By hearing. இறைவார்த்தையை கேட்பதால். So what does the preacher do? போதிப்பவர்கள் என்ன செய்றாங்க? What did he say? God's word. What does the preacher do? போதிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? இறைவார்த்தையை they give the explanation. They give explanation, they make you understand. இறைவார்த்தைக்கு விளக்கம் கொடுத்து அதை புரியும்படியாக புரிந்து கொள்ளும்படியாக செய்கிறார்கள். They unfold the secrets and the mysteries that are hidden from this world. They reveal it to you through the word of God. இந்த உலகத்திலிருந்து மறைக்கப்பட்டுள்ள மறைபொருள்களையும் புரியாத பல உண்மைகளையும் இந்த இறைவார்த்தையை விளக்குவதன் மூலமாக அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். Now, just to make you understand that you should not read the word of God fast like a storybook, I have to give you such a big explanation. இந்த பைபிளை வாசிக்கும் போது, கதை புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்கள் எவ்வாறு வேகமாக வாசிக்கின்றீர்களோ அதுபோல் வாசிக்கக்கூடாது என்பதை நான் விளக்குவதற்காக இவ்வளவு நேரம் உங்களுக்கு அதை பற்றி விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தேன். When you got that explanation, அந்த விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவுடன் it changed your thinking, உங்களுடைய சிந்தனையானது மாற்றப்படுகிறது, and then you can believe it. உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்றது. Let me give you an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். This is morning news brought to you from Tamil Nadu. இது தமிழ்நாடு அளிக்கின்ற இந்த காலை செய்தி உங்களுக்கு Just about 1 hour back, ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் a fresh news has come ஒரு புதிய செய்தி வந்துள்ளது. that in a place called Tambaram, தாம்பரம் என்ற அந்த இடத்திலே in a church, ஒரு ஆலயத்தில் yesterday there was a meeting. நேற்று ஒரு மீட்டிங் இருந்தது. Many people had come, நிறைய பேர் அங்கு வந்திருந்தார்கள். but it was reported that 10 women were found to be missing. They did not go back home. ஆனால் அந்த கூட்டம் முடிந்த பின் அந்த கூட்டத்தில் இருந்த 10 பேர் வீட்டுக்கு செல்லவில்லை என்று அறிவிக்கப்பட்டது. And 1 hour back, ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் the report has come, செய்தி வந்தது, all the 10 women are found, அந்த 10 பேர் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் என்று. but they are found to be dead. ஆனால் அவர்கள் பெருமாக தான் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். This thing has been repeatedly happening from the last 3 days. 3 நாட்களாக இது திரும்ப நடந்து கொண்டே இருக்கிறது. Another news has come, இன்னொரு செய்தி வந்துள்ளது. in a place called Tambaram, தாம்பரம் என்ற இடத்தில் a peculiar disease has got spread. ஒரு மர்மமான நோயானது பரவுகின்றது. Children between the age of 1 to 15 ஒரு வயதிலிருந்து 15 வயதுக்கு உள்ளவர்களுக்கு are found to be dead within a day. ஒரு நாளைக்குள் இறந்து விடுகின்றார்கள். They are healthy in the morning, காலையில் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள், they are dead by evening. மாலையில் இறந்து விடுகிறார்கள். Do not worry. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். The police are trying to do their best. போலீஸ் உங்களுக்காக என்ன செய்ய முடியுமோ அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். You have nothing to worry. நீங்கள் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. Have a good day. நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான நாளை அனுபவியுங்கள். Enjoy this day. இந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள். And have a good night's sleep. நன்றாக அமைதியாக தூங்குங்கள் இந்த இரவிலே. Will you have a good night's sleep? நல்லா தூங்குவீங்களா இந்த ராத்திரி? நைட் நல்ல கோட்டைப்பட தூங்குவீங்களா? Why not? எதனால? இந்த வார்த்தையை கேட்டதுனால எனக்கு தியானத்துல வந்து You heard the news. நீங்க அந்த செய்தியை கேட்டீங்க, You chose to believe the news. அதை நம்புறதுக்கு தேர்ந்து கொண்டீங்க. What came into you? அதனால என்ன நடந்துச்சு? நல்ல தூக்கம் வந்துச்சு. What came into you? உங்களுக்குள்ள என்ன வந்தது? Fear. பயம் வந்தது. Okay. Now we have decided to show you a beautiful movie. நாம இப்போ உங்களுக்கு ஒரு அழகான ஒரு படம் காட்டலாம்னு இருக்கிறோம். It's a comedy movie. இது வந்து ஒரு நல்ல சிரிப்பான ஒரு நகைச்சுவை படம். You are going to laugh and laugh and laugh.
நல்லா சிரிக்க போறீங்க, நல்லா குலுங்கி குலுங்கி சிரிக்க போறீங்க. The scene goes like this. அந்த சீன் எப்படி போயிட்டு இருக்கு? A young girl is in the washroom washing clothes. ஒரு இளம் பெண் ஒரு குளிக்கிற அறையில இருந்து துணி துவைச்சிட்டு இருக்கறா. And she's singing hallelujah, hallelujah, hallelujah. அவள் பாட்டு பாடிட்டே துவைக்கிறா. Hallelujah, hallelujah, hallelujah. And she's singing to her own self. அவளுக்கு பாடிட்டே துவைச்சிட்டு இருக்கறா. And the water is going in the drain. அப்போ அப்படியே அந்த ஓடையில தண்ணி விழுந்து போயிட்டு இருக்குது. Suddenly her eyes goes to the drain. அப்ப அந்த ஓடைக்கு அந்த தண்ணி விழுற அந்த ஓடைக்குள்ள பாக்குறா. As she's singing hallelujah and dancing, அப்படியே ஆடிட்டே ஹalleluya பாக்குறா. the lid on the drain opens by itself. அந்த மூடி இருக்கிற அந்த மூடி தன்னால அப்படி விலகி போகுது. அப்படி போகுது. She looks at it and says hallelujah, praise the Lord. ஹalleluya praise the Lord. See, they are already started laughing. I told you comedy movie. அவங்க எப்படி சிரிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் முதல்ல சொன்னேன்ல நகைச்சுவை படம். And as she looks there, அது உள்ள பாக்குறா. from inside comes a hand out. அது உள்ள ஒரு கை இப்படி வெளிய வருது. She goes and says, hi, hello, how are you? Praise the Lord. அவங்க போய் ஹலோ how are you praise the Lord சொல்றா. See, all these children are laughing. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. You saw this movie. நீங்க இந்த மூவி பாத்தீங்களா? It is, and now you are gone home. நீங்க இப்ப வீட்டுக்கு போயிட்டீங்க. And you are going to take bath. நீங்க குளிக்க போறீங்க பாத்ரூம்ல போய். What are you singing? நீங்க என்ன பாடிட்டீங்க? Hallelujah, ஹalleluya ஹalleluya அப்படி பாடுறீங்க. Why are you singing? எதுக்கு பாடுறீங்க? Because you also want the lid to open. நீங்களும் இந்த எழுத்து அந்த மூடி திறக்கணும்னு. And you are looking inside. அதுல பாக்குறீங்க. If the hand can come. அதுல கை வந்துச்சுன்னா. And you also can say hi, praise the நீங்க Lord. ஹாய் சொல்வீங்களா? praise the Lord. Now I can guarantee all the parents, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நான் கேரண்டி கொடுக்கலாம். if any child is taking 45 minutes to have bath, after watching this movie, I guarantee you inner healing completed. In 5 minutes the baby will come out. 45 நிமிஷம் குளிக்கிறதுக்கு உங்க குழந்தை எடுத்தான்னு சொன்னா இந்த மூவியை பார்த்த பிறகு அவன் 5 நிமிஷத்துல ஒரே ஓட்டம் வெளியே அவளுக்கு பயங்கர ஹீலிங் நடந்திருக்கனால வந்துருவா வெளியே. And the mother will say, thank you Jesus, what a inner healing. அம்மா சொல்லுவாங்க, அப்பா என்ன ஒரு இவளுக்கு ஒரு நல்ல இன்னர் ஹீலிங் கிடைச்சிருக்குது, நன்றி இயேசுவே அப்படின்னு சொல்லுவாங்க. Why is the baby coming out in 5 minutes? 5 நிமிஷத்துல பாத்ரூம் விட்டு வெளியே ஓடுறான். Because what she saw, அவ கண்ணால பார்த்தது, she believed. அதை நம்பினா. What you hear, காதுல கேட்டது, you start believing. அதை நம்ப ஆரம்பிச்சா. That is why it's very important. அதனால தான் ரொம்ப முக்கியமானது. Whose words are you hearing? யாருடைய வார்த்தைகளை நீங்க கேக்குறீங்க? Whose images are you seeing? எந்த ஒரு படங்களை நீங்க பாக்குறீங்க? It is going to produce believing. அது உங்க வாழ்க்கையில நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை அது உண்டாக்குகின்றது. Can I take 10 minutes and finish this passage? 10 minutes? Can I take 10 minutes extra? Okay. 20 minutes also. See, look at Christy. You should be like her. You should be telling like this. Look at her, so much fully generous lady. 10 நிமிஷம் எடுக்கலாமா கேட்டது கிறிஸ்டி மாதிரி இருக்கணும். என்ன பெருந்தன்னா எவ்வளவு அற்புதமா எடுக்கங்கன்னு சொல்றாங்க. Hallelujah. Hallelujah. I hope I don't go home and say Christy. My wife will say, who is this Christy? நான் வீட்டுக்கு போகும்போது கிறிஸ்டின் சொல்லாம இருக்கணும். அங்க போய் கிறிஸ்டின் சொன்னா என் ஒய்ஃப் கேட்பா, கிறிஸ்டியா அது யாரு புதுசு? Praise God. Please brother, you say you are sister-in-law. I am one of the sister for you now. Yeah. No doubt about it. 100%. You don't take it as a 100% sister. 110%. You don't worry. அவங்கடாங்க 110% சகோதரி தான். You will not be in trouble. உங்களுக்கு கஷ்டம் வராது. Praise God. Praise God. Okay. Now, how is believing coming? எப்படி நம்பிக்கை வருது? By what is heard. என்ன நமக்கா? Look at this. And how shall they preach except that they say? Now let's say a preacher comes. ஒரு போதனையாளர் வராங்க. Gives you 50 scriptures. அவங்க 50 வசனங்கள் தராங்க. But doesn't give you an explanation. அதுக்கு ஒரு விளக்கம் தரல. Will you be able to believe? அப்ப அதை உங்களுக்கு நம்ப முடியுமா? 50 வசனம் தராங்க, விளக்கம் இல்ல, உங்களுக்கு நம்ப முடியுமா? But a preacher comes and takes only one scripture.
ஒரே ஒரு வசனம் தான் But gives கொடுத்தாங்க. you explanation after explanation after explanation and unfolds the mystery. நல்ல விளக்கம் திரும்ப திரும்ப நல்ல விளக்கி அதில் இருக்கக்கூடிய மறைப்பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும்படியாக செய்கிறார்கள். He demonstrates the power to you. அதனுடைய வல்லமையை அந்த செய்முறை மூலமாக செய்து நிரூபிக்கின்றார்கள். Now will it change your believing? அது உங்களுடைய நம்பிக்கையை மாற்றுமா? Hello? அது நம்பிக்கையை மாற்றுமா? Yeah. So how shall they preach except they be sent? அவர்கள் அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? As it is written, how beautiful are the feet of them that preach the gospel of peace and bring glad tidings of good things. இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாக இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. But they have not all obeyed the gospel. ஆயினுமே எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. For Isaiah said, இதை குறித்த எசாயா, Lord, who has believed our report? ஆண்டவரே நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? Now the next line you translate according to my scripture. Verse number 17. 17வது வசனம். So then, எனவே faith comes by hearing and hearing by the word of God. என்பது இறைவார்த்தையை கேட்பதால் தான் ஏற்படுகின்றது. இறைவார்த்தையின் மூலமாக கேட்க உண்டாகின்றது. விசுவாசம் என்பது இறைவார்த்தையின் மூலமாக கேட்பதால் உண்டாகின்றது. Now in English, why is it not written hearing and hearing the word, but it's given hearing and hearing by the word? ஆங்கிலத்துல இறைவார்த்தையை கேட்பதால் அப்படின்னு சொல்லி இல்லாம இறைவார்த்தையின் மூலமாக அதை கேட்பதால் நம்பிக்கை வருகின்றது, விசுவாசம் வருகின்றது, எதிர்கொள்கின்றது. ஏன் அப்படி சொல்லியிருக்கு? வெறும் கேட்பதான்னு சொல்லல, இறைவார்த்தை கேட்பதான்னு சொல்ல, இறைவார்த்தை மூலமாக சொல்லியிருக்கு. Now many of you who are sitting here are saying, I know the scripture, but I don't know why I am in fear. I know the scripture, but I don't know why I am depressed. I know the scripture, I am praying so much, but I don't know why I am all the time anxious and worried. இத இங்க இருக்கவங்க இப்படி சொல்லலாம், எனக்கு இந்த இறைவார்த்தை தெரியும், நான் இந்த இறைவார்த்தை தெரிந்த பிறகும் எனக்கு ஏன் இவ்வளவு கவலை இருக்குது, இந்த இறைவார்த்தையை நல்லா தெரிஞ்ச பிறகும் எனக்கு ஏன் மனச்சோர்வு இருக்கு, இந்த இறைவார்த்தையை நல்லா தெரிஞ்ச பிறகும் எனக்கு ஏன் ஒரு பயம் இருக்குது என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். So if anybody wants யாராவது இவ்வாறு விரும்பினால் faith, நம் விசுவாசம், then the Bible says பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, faith comes by hearing இந்த விசுவாசமானது கேட்பதால் வருகின்றது, and hearing கேட்பதால் by the word of God. இறைவார்த்தை மூலம் வருகின்றது. So if there is no hearing of the word of God, இறைவார்த்தையை கேட்பது இல்லை என்றால் you don't have faith. உங்களுக்கு விசுவாசம் But இருக்காது. you will see everybody saying, I've got faith. எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு விசுவாசம் இருக்குது, I got faith. எனக்கு விசுவாசம் உண்டு. You know what faith you got? நீங்க என்ன விசுவாசம் உங்களுக்கு இருக்கு தெரியுமா? Mental faith or human faith? அந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனையிலே எண்ணங்களில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கின்றது. சிந்தனையில் Or the natural faith, அது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். but not the biblical faith. ஆனா இறை வார்த்தையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் இல்லை. Biblical faith is very different. இந்த பைபிள் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் It வித்தியாசமானது. comes by hearing and hearing by the word of God. இது இறைவார்த்தையின் மூலம் அதை கேட்பதால் நமக்கு வருகின்றது. Let me give you an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். You got some pain in your legs. உங்களுக்கு கால்ல வலி இருக்குது. That brother who got healed of his legs yesterday, can you lift your hand up? நேற்று ஒரு சகோதரருக்கு கால் வலி வந்து சுகமாச்சு, அவங்க கையை வைத்தார். ஒரு சகோதரர் கால் வலி சரியாச்சு, You ஒருத்தங்களுக்கு got healed of your knees. கால் வலி. Did you go to the doctor before this? இதுக்கு முந்தி நீங்க டாக்டர் போனீங்களா? 6 times you went to the doctor. போனாங்க. So what did the doctor say? What is the problem with your leg? டாக்டர் உங்களுக்கு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு? Or only the normal pain and prescription. ஒரு சாதாரண வலி, அதற்கு வந்து Okay, where's the other brother who was on the track? Has he come? நேற்று There was another brother. No, He's sir, come. not. Okay, he's not come. Okay. Have you ever been to the doctor? நீங்க டாக்டர் எங்காவது போயிருக்கீங்களா? டாக்டர் போயிருக்கீங்களா? So many times. I'm not against the doctor, but I'm நான் டாக்டர் எதிராக,
ஆனா எப்படின்னு சொல்றேன். This is Mrs. Doctor. இவங்க வந்து திருமதி டாக்டர். And I am the patient. நான் தான் பேஷண்ட். So I went to this doctor. நான் அந்த டாக்டர் போனேன். And I said, Doctor, my stomach is paining. நான் சொன்னேன் எனக்கு ஒரே வயிற்று வலின்னு சொல்லி. She said, no problem, we will do some tests. அப்போ அவங்க சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு Blood கொஞ்சம் test, this test, that test, all test. கொஞ்சம் பரிசோதனை செய்வோம், பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். Come after 1 week. ஒரு வாரத்துக்கு பிறகு வாங்க, எல்லா The டெஸ்ட் reports will be ready. அப்போ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. After 1 week, I am meeting the doctor. நான் ஒரு வாரத்துக்கு பிறகு டாக்டர் பார்க்க வரேன். Good morning, doctor. டாக்டர் வந்து குடிப்பாங்க. And the doctor is saying, Baba, it's not good morning, it's bad morning for you. அப்போ அவங்க சொல்றாங்க உங்களுக்கு குட் மார்னிங் இல்ல பேட் மார்னிங் ஆகும்னு. What happened, doctor? என்ன எனக்கு I'm sorry to tell you உங்க சொல்றது எனக்கு வருத்தமா இருக்குது. that we found that there is cancer tumor in your body. உங்க உடம்புல கேன்சர் இருக்குது, டியூமர் இருக்குது. Isn't that a good news? அது ஒரு நல்ல செய்தியா? Because I'm going home early. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போறேன்.